Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இந்த வாரம் ஃபுல்லாக விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். முக்கியமாக விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை விதவிதமாக செஞ்சு அசத்திட்டு இருக்கோம். ஒருவேளை இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம டேஸ்டான ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் போட்டு வறுத்துடலாம். மாவு லைட்டாக செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு கொழுக்கட்டை பண்ணுறப்ப கொழுக்கட்டை நல்லா வரும். மாவு வறுபட்டுருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வெல்லைப்பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லத்தை ஒரு கடாயில் போட்டு தண்ணி ஊற்றிடலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் காய்ச்சினா போதும். இதுக்கு பதம் எதுவும் கிடையாது. பாருங்கள், வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லைப்பாகு ரெடி ஆயிடுச்சு. வெல்லைப்பாகை ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிடலாம். மண் தூசி எதுவும் இருந்துச்சுன்னா ஃபில்ட்ராகி வந்துடும். அடுத்து கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெல்லைப்பாகை ஊற்றிடலாம். ஒரு கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை வெல்லத்தோடு சேர்த்துடலாம். ஏலக்காய் பவுடர் 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு கொடி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்து கிளறிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா கிளறி விடுங்க. மாவை கிளறியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் நெய்யை மாவு மேலே ஊற்றிட்டு மறுபடியும் எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுறலாம். கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சுட வச்சிடலாம். தண்ணி சூடாகிற கேப்பில் கொழுக்கட்டை பொரிச்சிடலாம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிடலாம். எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டை பொரிச்சிடலாம். கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் லைட்டாக நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டை பிடிச்சிங்கன்னா கொழுக்கட்டை நல்லா பிடிக்க வரும். கொழுக்கட்டை பிடிக்கும்போது மனசில் ஏதாவது வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு கொழுக்கட்டை பிடிச்சிங்கன்னா விநாயகர் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கொழுக்கட்டையை வேக வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை எல்லாம் சூப்பராக வந்துடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு பிடி கொழுக்கட்டை செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.